2023ஆம் ஆண்டு ஒரு வழியா நிறைவடைந்திருக்கிறது. இந்த வருடம் கனமழை, பெருமழை, பெருவெள்ளம் அப்படின்னு நிறைய பாடங்களை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த வகையில வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு பெய்திருக்கிறது, எந்தெந்த மாவட்டங்களில் அதிகப்படியான மழைப்பொழிவு, எந்தெந்த மாவட்டங்களில் குறைவான மழைப்பொழிவு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக வடகிழக்கு பருவமழை அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்களில் பெய்யக்கூடிய மழையை தான் நம்ம வடகிழக்கு பருவமழை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாட்டு முழுவதும் ஒட்டுமொத்தமாக இயல்பான மழை பொழிவு என்ன அப்படின்னா 44.28 சென்டிமீட்டர் அளவு தான் இயல்பான மழை அளவு. ஆனால் இந்த 3 மாதங்களில் பெய்திருக்கக்கூடிய மழை பொழிவு 45.89, அதாவது 46 சென்டிமீட்டர் சராசரியாக தமிழ்நாடு முழுவதுமே மழை பெய்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்கிறது. இது இயல்பை விட 4 விழுக்காடு அதிகமாக பெய்திருக்கு. ஒட்டுமொத்தமாக பெய்யக்கூடிய மழை 4% அதிகமாக பெய்திருப்பதாகத்தான் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்கிறது. இதன் காரணமாக 2024 வரக்கூடிய புத்த ஆண்டில் தண்ணீர் பஞ்சம் இருக்காது அப்படின்னு பொதுவாக நம்மளே எடுத்துக்கலாம். குறிப்பாக எந்தெந்த நாட்களில் அதிகப்படியான மழைப்பொழிவு அது எங்கே பெய்திருக்கு அப்படின்றத தான் நம்ம இந்த கிராஃப் மூலமாக பார்க்க போகிறோம். டிசம்பர் 18ஆம் தேதி கிட்டத்தட்ட 45 சென்டிமீட்டர் அளவிற்கு சராசரியாக மழை பெய்திருக்கு. அந்த டிசம்பர் 18ஆம் தேதி திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக திருச்செந்தூரில் 68 சென்டிமீட்டர், காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் அப்படின்னு வரலாறு காணாத மழை பொழிவை அந்த டிசம்பர் 18ஆம் தேதி கொடுத்திருப்பதை தான் இந்த கிராஃப் உணர்த்துது. டிசம்பர் 18க்கு முன்பு தென் மாவட்டங்களில் அதிகப்படியான கனமழைக்கு முன்பு நம்ம வட தமிழ்நாட்டில், அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் அந்த மிக்ஜாம் புயல் அதிகப்படியான மழை பொழிவை கொடுத்துச்சு. அது டிசம்பர் 4, 5ஆம் தேதிகளில் கிட்டத்தட்ட 12 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் அளவிற்கு சராசரியான மழை பொழிவை கொடுத்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த கிராஃப் மூலமாக உணர்த்துறாங்க. டிசம்பர் 4, 5 2 நாட்களுமே கிட்டத்தட்ட சராசரியாக 25 சென்டிமீட்டர். அதுதான் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. ஒரே நாளில் 45 சென்டிமீட்டர் பெய்யுறதும், 2 நாட்கள் சேர்த்து 25 அப்படின்னு 50 சென்டிமீட்டர் பெய்யுறதும் ஒரே விதமாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இந்த டிசம்பர் 5, 4க்கு முன்பாக கிட்டத்தட்ட கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு ஆகிய பகுதிகளில் நவம்பர் 24, 25ஆம் தேதிகளில் அதிகப்படியான மழை பொழிவு இருந்ததா இந்த கிராஃப் உணருது. கிட்டத்தட்ட அங்கே 25 சென்டிமீட்டர் சராசரியாக ஒரே நாளில் பெய்திருக்கு. கோயம்புத்தூர், தென்காசி, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் 25 சென்டிமீட்டர். இந்த 3 நாட்கள் தான் மிக மிக முக்கியமான நாட்களாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அதி கனமழை பெய்ததாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நவம்பர் 23, டிசம்பர் 4, 5, டிசம்பர் 18 ஆகிய 3 நாட்கள் மிக 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 முக்கியமான நாட்கள் 2023ஆம் ஆண்டிற்கு. தமிழ்நாடு முழுவதுமே 4 விழுக்காடு அதிக மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழையில் பதிவாகியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் எங்கெங்கு அதிக கனமழை பெய்திருக்கு அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் 158 விழுக்காடு அதிக மழை பதிவாகி இருக்கிறது. சராசரியாக அங்கு இயல்பாக 514 மில்லிமீட்டர், அதாவது 51 சென்டிமீட்டர் அளவு தான் சராசரியாக பெய்யக்கூடிய மழை. ஆனால் 1329.6 மில்லிமீட்டர், 133 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இரட்டிப்பு மழை பெய்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு தண்ணீர் பஞ்சமே இருக்காது போல அந்த அளவிற்கு இந்த 2023ஆம் ஆண்டு மழை பதிவாகி இருக்கிறது. திருநெல்வேலிக்கு அடுத்தபடியாக 97 விழுக்காடு அதிகமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழையினுடைய அளவு பதிவாகி இருக்கிறது. கன்னியாகுமரியில் சராசரியாக 532.6, அதாவது 53 சென்டிமீட்டர் மழை பொழிவு தான் சராசரியாக அங்கே பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு. ஆனால் இந்த வருடம் கிட்டத்தட்ட 1050 மில்லிமீட்டர், 105 சென்டிமீட்டர் மழையினுடைய அளவு பதிவாகி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சென்னையை பொறுத்தளவிற்கு 35 விழுக்காடு தான் அதிகப்படியான மழை பதிவு. பொதுவாகவே சென்னையில் எப்பயுமே கனமழை கொட்டி தீர்க்கும். மற்ற மாவட்டங்களில்
பார்த்தோம் அப்படின்னா சராசரியான மழை அளவு வந்து 53 சென்டிமீட்டர் 54 சென்டிமீட்டர் அப்படின்றதா சராசரியான மழை அளவு. ஆனால் சென்னையை பொறுத்தளவுக்கு சராசரியான மழை அளவே 80 சென்டிமீட்டர். அந்த 80 சென்டிமீட்டரையும் தாண்டி இந்த வருடமும் சென்னை சதம் விளாசி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 108 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது சென்னையில் மட்டுமே. கோயம்புத்தூர்லேயே இந்த ஆண்டு சராசரியை விட அதிகமாக மழை பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. 48 விழுக்காடு கோயம்புத்தூர் மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பொழிவு சந்திச்சிருக்கு. சராசரியாக அங்கே 33 சென்டிமீட்டர் தான் பதிவாக வேண்டும். இந்த வருடம் 50 சென்டிமீட்டர் மழை பொழிவு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பதிவாகியிருக்கு. திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தை போலவே தூத்துக்குடி மாவட்டத்திலையும் அதிகப்படியான மழை பொழிவு பதிவாகியிருக்கு. திருநெல்வேலியில் 158, கன்னியாகுமரியில் 97 விழுக்காடு அதிகம் அப்படின்னா தூத்துக்குடியில் 84 விழுக்காடு மழையினுடைய அளவு அதிகமாக பெய்திருக்கிறது. 44 சென்டிமீட்டர் தான் இயல்பான அளவு. ஆனால் இம்முறை 81 சென்டிமீட்டர் மழை அளவு அதிகமாக பெய்திருக்கிறது. இந்த மாவட்டங்கள் எல்லாத்திலையுமே நம்ம பார்த்தோம் தொடர்ந்து அதி கனமழை கனமழை அப்படின்னு தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. நிறைய இடங்களில் பெருமழை பெருவெள்ளம் அப்படின்லாம் இருந்துச்சு. சத்தமே இல்லாமல் விருதுநகர் மாவட்டத்தில் அதிகப்படியான மழை பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட இயல்பாக அங்கே பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு 40 சென்டிமீட்டர். ஆனால் இம்முறை 66 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த விருதுநகர் மாவட்டத்திலையும் 66 விழுக்காடு மழையினுடைய அளவு அதிகமாக பெய்திருக்கிறது. இந்த மாவட்டங்கள் தான் அதிகப்படியான மழைப்பொழிவை பதிவாகி இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, கோயம்புத்தூர், ஈரோடு, விருதுநகம், தேனி, தென்காசி ஆகிய ஒரு 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் 50 விழுக்காடிற்கும் மேல் இந்த ஆண்டு மழை பதிவாகி இருக்கிறது. அதிகபட்ச மழை பதிவை பார்த்துட்டோம். குறைவாக எந்தெந்த மாவட்டங்களில் மழை பதிவாகி இருக்கு என்னப்பா தென் தமிழ்நாடு, வட தமிழ்நாடு, பெருமழை பெருவெள்ளம் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ஒரு சில மாவட்டங்களில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள்லாம் மழை பெய்ததா இல்லையா, அங்கே எந்த விதமான சத்தமுமே இல்லையே அப்படின்னு எல்லாருமே கொஸ்டின் எழுப்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில் குறைவான மழை பொழிவு வந்து அரியலூர் மாவட்டத்தில் 43 விழுக்காடு குறைவாக மழை பதிவாகியிருக்கு. பொதுவாக அரியலூர் மாவட்டத்தில் 50 விழுக்காடு 50 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்க வேண்டும். ஆனால் நடப்பாண்டு 28.4 சென்டிமீட்டர் மழை தான் அங்கு பதிவாகியிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக தர்மபுரி மாவட்டத்தில் 42 விழுக்காடு மிக குறைவாக மழை பதிவாகியிருக்கு. பொதுவாக 31 சென்டிமீட்டர் அங்கு பெய்திருக்க வேண்டும். ஆனால் நடப்பாண்டு 18 சென்டிமீட்டர் தான் அங்கு மழை பதிவாகியிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 50 விழுக்காடு மிக குறைவாக மழை பதிவாகி இருக்கிறது. 28 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டிய இடத்துல 14 சென்டிமீட்டர் தான் மழை பதிவாகி இருக்கு. அது மட்டுமல்ல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 55 விழுக்காடு அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் மிக 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 குறைவாக மழை பதிவாகி இருக்கு. 45 சென்டிமீட்டர் அங்கு பெய்திருக்க வேண்டும். ஆனால் 20 சென்டிமீட்டர் மழை மட்டுமே அங்கு பெய்திருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்திலையும் 43 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்க வேண்டும். ஆனால் நடப்பாண்டு 23 சென்டிமீட்டர் மட்டுமே பெரம்பலூர் மாவட்டத்திலையும் மழை பதிவாகியிருக்கு. கிட்டத்தட்ட 46 விழுக்காடு மிக குறைவாக மழை அங்கு பெய்திருக்கிறது. அதே போல வேலூர் மாவட்டத்திலையும் மிக குறைவான மழை பதிவாகி இருக்கிறது. 47 விழுக்காடு மிக குறைவாக அங்கே பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 38 சென்டிமீட்டர் வேலூர் மாவட்டத்தில் இந்த 3 மாதங்கள்லேயே மழை பெய்திருக்க வேண்டும். ஆனால் 20 சென்டிமீட்டர் மட்டுமே வேலூர் மாவட்டத்தில் வந்து மழை பதிவாகியிருக்கு. வேலூரை போலவே திருப்பூர்லேயும் இந்த ஆண்டு மழையினுடைய அளவு மிக குறைவாக தான் பதிவாகி இருக்கிறது. 47 விழுக்காடு அங்கவும் மழை குறைவு. 26 சென்டிமீட்டர் அங்கு மழை பெய்திருக்க வேண்டும். ஆனால் 14 சென்டிமீட்டர் மட்டுமே அங்கு மழை பதிவாகி இருக்கிறது. வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு ஆகிய 2 பகுதிகளிலையும் அதிகப்படியான மழை பதிவு. அந்த நடுவில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் அரியலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சியிலையும் இந்த ஆண்டு மிக குறைவாகத்தான் மழை பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து திருச்சியில் 47 விழுக்காடு மிக குறைவாக மழை பதிவாகி இருக்கிறது. 38 சென்டிமீட்டர் அங்கு பெய்திருக்க வேண்டும். ஆனால் 20 சென்டிமீட்டர் மழை பதிவு தான் அங்கே பதிவாகி இருக்கிறது. ஒட்டு மொத்தத்தில் 4 விழுக்காடு அதிகமான மழை பொழிவு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்கள், அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கோயம்புத்தூர், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் அதிகனமழை, ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டங்கள் பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் மிக மிக குறைவான மழை பொழிவாக இந்த ஆண்டு பதிவாகி இருக்கிறது.